ஏசாயா 22 1வது வசனம். ஏசாயா 22:1. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் உன்னில் உள்ளவர்கள் எல்லோரும் வீடுகள் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் எருசலேமை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. எருசலேமை பார்த்து என்ன பேசுகிறார்? அங்க பேசுகிறோம் தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் அப்படின்றார். தரிசன பள்ளத்தாக்கு. தரிசன பள்ளத்தாக்கு என்பது எதை குறிக்கிறது? எருசலேமை குறிக்கிறது. தேவனுடைய நகரத்தை குறிக்கிறது. தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. அப்ப தேவனுடைய ஜனத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தரிசன பார்வை இருக்கிறது. தரிசனம் என்றாலே எதிர்காலத்தை குறித்த பார்வை. தரிசனம் என்றாலே அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை குறித்த ஒரு பார்வை. அதாவது ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பார்வை வைத்திருக்கிறார். அந்த பார்வை என்னவென்றால் தற்காலிகமானதல்ல, அது நித்தியமானது. ஆமென். இந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்ன பாரம் என்றால், உன்னில் உள்ளவர்கள் எல்லோரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது என்ன வந்தது? கேட்கிறார் பாருங்க கேள்வி. ஆண்டவர் கேட்கிறாரு, ஓ இஸ்ரவேலே, ஓ எருசலேமே, உடைய மக்கள் எல்லாரும் எங்க நிக்கிறாங்க? வீடுகளின் மேல் ஏறி நிக்கிறாங்க. ஐயா நீங்க நல்லா கவனிக்கணும். என் வார்த்தை எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் சத்தம் இல்லாம ஒரு கொஞ்ச நேரம் கேளுங்க. இன்னைக்கு வேகமா உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும்னு விரும்புறேன். என்ன சொல்றார் பாருங்க. என்ன வந்ததுன்னு கேட்கிற ஆண்டவர் எதை முன்னிறுத்தி கேட்கிறார் என்றால், இங்கே ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு அல்லது யூத ஜனத்துக்கு பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த பிரச்சனை நிமித்தம் அவர்கள் வீடுகளுக்குள்ளே வாசம் பண்ண முடியாமல் எங்க நிற்கிறார்கள்? வீடுகளுக்கு மேலே நிற்கிறார்கள். ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். வீடுகளுக்கு மேலே நிற்கிறார்கள் என்றால் எதற்காக நிற்பார்கள்? கரெக்டா சொல்லணும். வீடுகளுக்கு மேலே ஏறி எதற்காக நிற்பார்கள்? ஒன்று, எனக்கு ஒரு ஆபத்து என்றால் வீடுகளுக்கு மேலே ஏறி உதவி கேட்பேன். என்ன செய்வேன்? உதவி கேட்பேன். இரண்டாவது, வீடுகளுக்கு மேலே நிக்கிறதுக்கு காரணம், வீட்டுக்குள்ள என்னால உட்கார முடியாது, வீட்டுக்குள்ள என்னால வாழ முடியல, வீட்டுக்குள்ள என்னால குடியிருக்க முடியல என்றால் வீட்டுக்கு மேல. வீட்டுக்கு மேல சிலர் அநேகருடைய வாழ்க்கை நம்ம கவனிச்சிருப்போம். வீட்டுக்குள்ள சண்டைனா அடுத்து எங்க தான் போவோம்? மொட்டை மாடிக்கு தான் போவோம். என்ன போவோம்? இதுல என்ன பிரச்சனை? மெட்ராஸ்ல மொட்டை மாடியே இல்ல. என்ன இல்ல? மொட்டை மாடி இல்ல. ஒரு மாடி இருந்தா 3 மாடி 4 மாடின்னு வச்சுட்டா இப்ப எப்படி மொட்டை மாடி போக? நம்மளே ஒரு ஸ்டெப் 10 ஸ்டெப்ல ஏறதுக்கே பெரிய பாடு வர்றோம். அப்ப மொட்டை மாடியே இல்ல அநேகருடைய வீட்டுகள்ல. அப்ப எங்க போய் அழுகிறது? கிடந்து உங்க கூட கிடந்து அழுகணும் போல அப்படின்னு வீட்டு கதவை என்ன செஞ்சுக்கிறோம்? பூட்டிக்கிறோம். கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்ததை போல நிற்கிறார்கள். அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, வீட்டுக்கு மேல நிக்கிறதுக்கு காரணம் ஊருக்குள்ள சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள பிரச்சனைகள், ஊருக்குள்ள பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? எதிரி வந்திருக்கிறான். எதிரி வந்து நாட்டை பிடிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறான். ஆகவே ஆண்டவர் அதை பார்த்துட்டு கேட்கிறாரு, ஏ இஸ்ரவேலே, ஓ எருசலேம் மக்களே, ஏன்பா வீட்டுக்குள்ள இல்லாம வீட்டுக்கு மேல நின்னுகிட்டு இருக்கிறீங்க என்பது போல ஆண்டவர் கேட்டுட்டு, உனக்கு என்ன நடந்தது கேட்கிறாரா? இப்பொழுது உனக்கு என்ன? இப்ப ஏறி நிக்கிறதுக்கு உனக்கு என்ன வந்தது? இந்த கேள்வி எல்லோரும் கேட்கறது போல சாதாரணமான கேள்வி இல்ல. எல்லாரும் கேட்கறது போல சாதாரணமா கேட்டுட்டு கடந்து போகிற ஒரு கேள்வி இல்ல. இந்த கேள்வி ஆண்டவர் எருசலேமின் மேல, இஸ்ரவேல் மேல அக்கறையோடு கேட்கிற கேள்வி. கவனிக்கிறீங்களா? அக்கறையோடு கேள்வி கேட்கிற கேள்வி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியாத நிலைமை அநேகருக்கு இருக்கிறது. வீட்டுக்குள்ள உட்கார முடியாத சூழ்நிலை அநேகருக்கு இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருந்தாலே பிரச்சனை. வீட்டுக்குள்ள இருந்தாலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துருது. வீட்டுக்குள்ள இருந்தாலே பிள்ளைகளோடு பிரச்சனை வந்துருது. வீட்டுக்குள்ள இருந்தா யாரு கூடயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அப்ப என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்குள்ள எதுக்கு கழுதை இருந்துகிட்டு பேசாம எங்க இருப்போம்? தனியா போயிருவோம். தனியா போய்
உட்காருவோம். தனியா போய் உட்கார்றதுக்கு காரணம் என்ன? என்ன பிரச்சனை? ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா பிரச்சனை? உன்கிட்ட அக்கறையோடு கேட்கிறேன் அப்படின்றாரு. அன்னைக்கு எருசலேமை பார்த்த கேள்விய இன்றைக்கு சபையை பார்த்து கேட்கிறார். யாரை பார்த்து கேட்கிறாரு? சபையை பார்த்து கேட்கிறார். அப்படின்னா சபையில என்ன பிரச்சனை? ஜனங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அநேகருடைய வாழ்க்கையில வீட்டுக்குள்ள இருக்க முடியல. வீட்டுக்குள்ள இருந்தாலே ஏதாவது பிரச்சனை வருது. அப்ப என்ன பிரச்சனை? யுத்தம். என்ன பிரச்சனை? யுத்தம். யுத்தம் வந்துருச்சு. யுத்தம் வந்ததால வீட்டுக்குள்ள உட்கார முடியாதபடி வீட்டுக்கு மேல இருந்து நாங்கள் அவய குரல் எழுப்புகிறோம். வீட்டுக்கு மேல இருந்து உதவி குரல் எழுப்புகிறோம். வீட்டுக்கு மேல இருந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சத்தத்தை எழுப்புகிறோம். அப்பொழுதுதான் யாருமே கேட்காத, யாருமே பேசாத நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? என்ன வந்துருச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? கேட்கிற கேள்வி அதுதான். உனக்கு என்ன சம்பவித்தது? உனக்கு என்ன நடக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிற கேள்விதான் இந்த கேள்வி. நான் சொல்லட்டுமா? மனிதன் கேட்டால் அந்த கேள்வியில ஏதாவது ஒரு விதத்துல குறை இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த குறையில தேவையற்ற வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்கிறார் என்றால் அந்த கேள்வி சரியான கேள்வியாக இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் அதில் ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த கேள்வியை கேட்கிறார். அந்த கேள்வியை எப்படி கேட்கிறார்? உங்கள் மீது இருக்கிற அக்கறையோடு கேட்கிறார். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தனியே வீட்டுக்கு மேலே யாருடைய உதவி இல்லாம உதவிக்காக கெஞ்சுகிற போது, ஆமென், யுத்தம் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது, என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிற போது முதலாவது என்னிடமாய் திரும்பி என்னை பார்த்து என்ன நடக்கிறது என்று கேட்கிற ஒருவர் உண்டானால் அது ஆண்டவர் மட்டும்தான். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இரண்டாவது அந்த கேள்வி கேட்கிறார். இப்பொழுது உனக்கு இப்பொழுது வந்தது என்ன என்று கேள்வி கேட்கிறார் என்றால் இந்த கேள்வி என்னை குறித்த பாரத்தோடு கேட்கிற கேள்வி. கவனிங்க, உங்களை குறித்து பாரம் எடுத்துக் கொள்கிறவர்கள் யாரும் இல்லை. உங்களை குறித்து பாரப்படுகிறவர்கள் யாரும் இல்லை. யாராவது உங்களை குறித்து பாரப்படுறாங்களா? யாராவது உங்களை குறித்து பாரப்படுறாங்களா? வயசானவங்கள்ட்ட போயிட்டோம்னா உடனே கிளவி கிடக்குதுன்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப நிலைமை கிளவி கிடக்குது. அது இருந்து என்ன, இல்லாது போன. நம்மை குறித்த பாரம் யாருக்கும் கிடையாது. நம்மை குறித்த கரிசனை யாருக்கும் கிடையாது. நம்மை குறித்த அக்கறை யாருக்கும் கிடையாது. பல நேரம் நம்மை குறித்து யாராவது விசாரிக்கிறாங்களா? நம்மை குறித்து யாராவது கேட்பாங்களா? பார்த்தா யாரும் கேட்கறது இல்ல. சில நாட்களா காத்திருக்கிறேன், சில மாதங்களா காத்திருக்கிறேன், சில வருஷங்களா காத்திருக்கிறேன். யாராவது எப்படி இருக்கிற, ஏன் சோகமா இருக்கிற, ஏன் அழுகிற, நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிடலையா, நீ இருக்கிறியா, நீ இல்லையா, என்ன நிலையில இருக்கிற கேட்க யாரும் இல்லை. ஏனென்றால் என்னை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை. என்னை குறித்து யாருக்கும் பாரம் இல்லை. அடுத்து கேட்கிறார் என்றால் அந்த கேள்வி எப்படி கேட்கிறார்னா தீவிரத்தோடு கேட்கிறார், சீரியஸாக கேட்கிறார். உனக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோடு கேட்கிறார். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பல நேரம் நம்மளை யாரும் கேட்கறது இல்லையா? உறவுகள் சுத்தி 1000 இருக்குது, சொந்தங்கள் சுத்தி 1000 இருக்குது, பந்தங்கள் சுத்தி 1000 இருக்குது, பெத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, கட்டின மனைவி இருக்கிறா. ஆனா நம்மளை பார்த்து ஒரு நாளாவது ஏன் தான் இப்படி இருக்கீங்க கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காங்களா? உங்க சோகம் யாருக்காவது தெரியுமா? உங்க பிரச்சனை யாருக்காவது தெரியுமா? ஏமா ஒரு மாதிரி நடக்கிறீங்க யாராவது கேட்டிருக்காங்களா? உங்க உணர்வுகளை யாராவது புரிஞ்சு அறிஞ்சிருக்காங்களா? யாராவது அறிஞ்சிருக்காங்களா? கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புறார். எனக்கு இந்த ஏன் இதெல்லாம் எடுக்குன்னு சொன்னார் தெரியல. ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட பேசணும் ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் ஆண்டவர் நிக்கிறேன். யாருமே கேட்காத போது பரலோகத்தின் தேவன் கேட்கிறாரு, ஏன்பா வீட்டு மேல ஏறி நிக்கிற? இந்த கேள்வி எப்படி தெரியுமா? ஆகார் நாச்சியாரால் துரத்தப்பட்டு யார் எப்படி போறா? வயிற்று பிள்ளையோட. என்ன பிள்ளை? நிறைமாத கர்ப்பிணியா வயிற்று பிள்ளையோட ஓடுறா. யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்டாங்களா? ஆகார ஏமா ஏன் ஓடுற?
சூருக்கு போகிற வழி அண்டை ஆளை நிறுத்தி, ஏ ஆகாரே, உனக்கே என்ன சம்பவித்தது? எங்க ஓடுற? என்ன ஆச்சு? அவ சொல்றா, என் ஆட்சியா இருக்கு, பயந்து நானு ஓடுறேன். அன்னைக்கு கேட்ட கேள்விதான் அவ வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்குச்சு. அன்னைக்கு கேட்ட கேள்விதான், யாருமே அவளை கேட்கல. அன்னைக்கு ஆண்டவர் தான் கேட்டாரு, என்னாச்சுமா, ஏமா ஓடிக்கிட்டு இருக்க? பதட்டத்தோடு ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? வேதனையோட ஏன் ஓடிக்கிட்டு இருக்க? தவிப்போடு அங்கலாய்ப்போட ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிற? என்னாச்சு? கேட்ட உடனே அவ சொல்றா, என் நாச்சியார் தான் பிரச்சனை. பிரச்சனைய சொன்னா ஆண்டவர் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு. புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எலியா ஓடி சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டான். எலியா போனது யாருக்கும் தெரியாது. தீர்க்கதரிசிகளின் தலைவன், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் முன்னோடி, தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்தவன். ஏன் போய் படுத்தான்? யாருக்கும் தெரியாது. கூட இருந்த வேலைக்காரனுக்கே தெரியாது. வேலைக்காரனை எவ்வளவு தூரத்தில் நிறுத்திட்டாரு? ஒரு நாள் பிரயாண தூரத்தில் விட்டுட்டு இவர் ஒரு நாள் பிரயாண தூரம் போயிட்டு சூறை செடிக்கு கீழே படுத்துக்கிட்டாரா. சூறை செடி எப்படி இருக்கும்? யாராவது பார்த்திருக்கீங்களா? சூறை செடி எப்படி இருக்கும்? ஐயா, சூறை செடி எப்படி இருக்கும்? சூறை செடின்னு போட்டிருக்கா, மரம் போட்டிருக்கா, செடின்னு போட்டிருக்கா. செடி அப்படின்னா சூறை செடி என்பது இப்படி வளரக்கூடியது இல்ல, இப்படி வளரக்கூடியது. எப்படி? அது எப்படி சொல்றது? குடை போல படர்ந்து வளரக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா கவுந்து நிக்கும். இப்படி வளர்ந்து நிக்குதா, உடனே எடுத்து போட்டு விட்டாரு. இது பச்சை. இந்த செடி அப்படி என்ன செய்யும்? இது கவுந்து நிக்கும். இந்த செடி நிழலுக்குள்ள உள்ள ஒதுங்குறார். புரியுதா? எதுக்குள்ள போறாரு? செடி நிழலுக்குள்ள உள்ள போயிடுறார். இங்க போய்கிட்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. சூறை செடி சில நேரம் எரிக்கக்கூடியது, சூறை செடி குத்தக்கூடியது. அதுக்குள்ளவே படுக்கிறார்னா இதோட பொருள் என்ன? யாரும் வரமாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க படுத்து இருக்கும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, எலியாவே, எலியாவே, ஏய் எலியா, என்னப்பா இங்க படுத்து கிடக்க? சரி, சாப்பாட்டை கொடுத்து எந்திரிச்சு ஓடுன்றாரு. ஓடி போன எலியா மறுபடியும் எங்க படுத்துக்கிட்டான்? குகைக்குள்ளே படுத்துக்கிட்டான், கெபிக்குள்ளே படுத்துக்கிட்டான். உடனே திரும்ப கேட்கிறாரு, எலியாவே, எலியாவே, இங்க என்ன வேலை? யாருமே கேட்காத ஒருவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. யாருமே நம்மளை விசாரிக்காத போது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை விசாரித்து வருகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை எப்படி விசாரிக்கிறார் தெரியுமா? யுத்தம் நிறைந்து கலங்கி போன நேரத்தில் அவர் என்னை விசாரிக்கிறார். எதிரிகளால் சூழப்பட்டு வேதனையும் துன்பமும் வாழ்க்கையில நிறைந்திருக்கிற நேரத்தில் அவர் என்னை விசாரிக்கிறார். தனிமையின் பாதையில் கண்ணீரோடு அங்கலாய்ப்போடு நடக்கிற போது அவர் என்னை விசாரிக்கிறார். கையில் ஒன்றுமில்லை, வாழ்க்கையில் ஒன்றுமில்லை, வெறுமையான அனுபவத்தோடு நான் நடக்கும் போது அவர் என்னை விசாரிக்கிறார். அல்லேலூயா. துரத்தப்பட்டு வெறுக்கப்பட்டு யாருடைய உதவியும் இல்லாதவளால் ஓடி போகும்போது நீ எங்கே போகிறாய் என்று விசாரிக்கிறார். வாழ்க்கையின் முடிவு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மனிதனை பார்த்து வாழ்க்கை முடித்து போவதற்கல்ல, வாழ்க்கையை நான் நிலைநிறுத்த போகிறேன் என்று சொல்லி வாழ்க்கையை விசாரிக்கிறார். பல நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது, ஏன் நீங்கள் அமைதியாய் இருக்கிறீர்கள்? ஏன் வாழ்க்கையில் துன்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்ன? உடைய வாழ்க்கையின் பிரச்சனை என்ன? உடைய வாழ்க்கையின் சாராம்சம் என்ன? உடைய வாழ்க்கை குறித்த காரியங்கள் என்ன என்று நம்மை பார்த்து விசாரியாத போது பரலோகத்தின் ஆண்டவர் விசாரிக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு விசாரிக்கிறார். ஒரு வார்த்தை நான் சொல்றேன், காரணம் இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? காரணம் இல்லாம ஆண்டவர் கேட்க மாட்டார். காரணத்தோடு ஒருவனை சந்திக்கிறார், காரணத்தோடு ஒருவன்ட்ட பேசுகிறார், காரணத்தோடு ஒருவன்ட்ட வருகிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனத்தை கேட்கிறார் என்றால் இந்த ஜனத்தை கேட்க யாரும் இல்ல. இந்த ஜனம் இப்ப எப்படி இருக்கு? யுத்தத்தில் நிற்கிறது. சுத்தி யுத்தம், ஆனா யுத்தம் பண்ணுவதற்கு பலன் இல்லை.
அழகா சொல்றாரு, பிள்ளை பேர் நெருங்கி இருக்கிறது, பிறவோ பலன் இல்லை. யுத்தம், சிலருடைய வாழ்க்கையில யுத்தம், வாழ்க்கை முழுவதும் யுத்தம். ஒருவேளை பட்டயம் எடுத்து யுத்தம் செய்யல, ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்யல, வார்த்தைகளால் யுத்தம் நடக்குது. அந்த வார்த்தைகள் காயப்படுத்துது, அந்த வார்த்தைகள் வெட்டுது, அந்த வார்த்தைகள் ஊனப்படுத்துது, அந்த வார்த்தைகள் கதி கலங்க வைக்குது, அந்த வார்த்தைகள் இருதயத்தை பிளக்குது. யாராவது கேட்பாங்களா? ஒரு பாரம் யாராவது கேட்பாங்களா? யாரும் கேட்காத போது பாரமுள்ள ஆண்டவர், உன்னை குறித்து பாரமுள்ள ஆண்டவர், உன்னை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஏன் அன்னைக்கு எல்கானா தன் மனைவியை பார்த்து கேட்டான், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரும் இல்லை என்று அழுகிறாய்? சொல்றா, அழுக யாருக்கும் தெரியாது, என் வேதனை யாருக்கும் தெரியாது, நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சில நேரம் சிலர் ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுவாங்க, சிலர் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுவாங்க, சிலருடைய குடும்பங்களுக்குள்ள யுத்தம் நடக்கும், சிலர் சபைக்குள்ள யுத்தம் நடக்கும், சிலருக்கு ஊருக்குள்ள யுத்தம் நடக்கும். ஊரார் உனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்பாங்க. சிலருக்கு உறவுகளால யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும். சில உறவுகளுக்குள்ள பிரச்சனை வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நம்மள முற்றுகை போட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. அந்த யுத்தத்துல பல நேரம் அழிப்பதற்கு முயற்சிப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் இவைகள் எல்லாம் அறிந்த ஆண்டவர் தான் கேட்கிறார், ஏமா நீ வீட்டுக்குள்ள இருக்காம வீட்டுக்கு மேல வந்து நின்னுட்டு இருக்கிறைய, என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், யுத்தம் ஆண்டவரே. யாரால யுத்தம்? அசீரியர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் யுத்தம் பண்ணுகிறார்? ஏலாமியர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் யுத்தம் பண்ணுகிறார்? பெரிசியர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் யுத்தம் பண்ணுகிறார்? கீர் என்கிற ஒரு கூட்ட மக்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். யார் யுத்தம் பண்ணுகிறார்? மேதியர் யுத்தம் பண்ணுகிறார்கள். எங்கும் யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் அலங்கத்தை இடிக்கிறார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் கோட்டைகளை தரைமட்டமாக்குகிறார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் பிள்ளைகளை சிறைபிடிக்க நினைக்கிறார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் பொன்னை பொருளை அபகரிக்க பார்க்கிறார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் ஆலயத்தை இடிக்க பார்க்கிறார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறவர்கள் எங்கள் குடும்பங்களை பிரிக்க பார்க்கிறார்கள். ஐயோ, நாங்கள் என்ன செய்வோம் என்கிற ஒரு வேதனையோடு கலக்கத்தோடு நிற்கிற போது இந்த ஜனம் சொல்லுது, ஓ மலைகளே, நீங்கள் எல்லாம் பெயர்ந்து எங்களை மூடிக்கொண்டால் நன்றாயிருக்கும். எங்களை கேட்பார் இல்லை, எங்களுக்கு உதவுவார் இல்லை, எங்களை ஆதரிப்பார் இல்லை என்று சொல்லுகிற போது ஆண்டவர் இந்த ஜனத்தை பார்த்து பேசுகிறார். ஓ இஸ்ரவேலே, நீ வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு என்ன வந்தது? யாரும் இல்லை என்றா நீ ஓடி ஒழுகிறாய், யாரும் இல்லை என்றாய் அழுகிறாய், யுத்தம் வாசல் மட்டும் வந்து விட்டதென்றா விளம்புகிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிற கர்த்தர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வருகிறவர். மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ கலங்கி பாரத்தோடு என்னை கேட்க யாரும் இல்லை, என் சத்தத்தை கேட்க யாரும் இல்லை, என் குரலை கேட்க யாரும் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை என்கிற கேள்வியோடு இந்த இடத்துல உட்கார்ந்திருந்தா பரலோகத்திலிருந்து சத்தம் வருகிறது. ஓ ஆகாரே, ஓ எலியாவே, ஓ மோசேயே, ஓ தானியேலே, சத்தம் வந்தது போல உன்னை நோக்கிய சத்தம் வருகிறது. என் மகளே, என் மகனே, நீ தவித்து கலங்கி யுத்தத்தால் சூழப்பட்டு சிறைபிடிப்பதற்கு ஏதுவாக எதிரிகளால் வளையப்பட்டு பிரச்சனைகளுக்கு நடுவில் நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ? உன்னை பார்த்து நான் கேட்கிறேன்னா, உனக்கான ஏதோ ஒன்றை நான் வைத்திருக்கிறேன் என்கிட்ட சொல்லுங்க. சில கேள்விகளோட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அதுக்கெல்லாம் பதில் தர போறார். நம்மள்ட்ட வந்து பேசுறாருனாலே அந்த அர்த்தம் என்ன? ஏதோ ஒண்ணு வச்சுட்டு வந்திருக்கார். நான் ஒரு கேள்வி என்கிட்ட வந்து இப்ப எங்க ஐயா கேட்கிறார், பாஸ் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கீங்க, யாராவது கேட்பீங்களான்னு நானும் எதிர்பார்க்கறது. நான் பாஸ்டர் மட்டும் நம்மளை கேட்கணும், பாஸ்டர் மட்டும் நம்மளை விசாரிக்கணும், பாஸ்டர் மட்டும் நம்மளை, பாஸ்டர் இன்னைக்காவது யாராவது கேட்கறீங்களா? பாஸ்டர் சாப்பிட்டீங்களா கேட்கிறீங்களாமா? மேரியம்மா எத்தனை கேட்டீங்க? ஐயோ, என்னைய போட்டு பாடாப்படுத்துறீங்களே. என்னம்மா கிரேசியம்மா கேட்டிருக்கீங்களா? எப்ப கேட்டீங்க? எனக்கு நீ கேட்டானே தெரியும்ல.
அப்ப என்ன அர்த்தம்? மனிதர்களாகிய நாம பல நேரம் மற்றவர்களை விசாரிக்க மறக்கிறோம். அது ஒரு மறதிதான், மறந்துடுறோம். சில நேரம் நம்ம விட்டுறோம். இங்க இருக்கிறோம், அவ்வளவுதான், கிளம்பி போயிட்டா அடுத்து நம்முடைய வேலைகள், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய காரியங்களை ஓடி விடுகிறோம். ஆனா எப்பயுமே நம்மளை மறக்காத ஒரு ஆண்டவர், எப்பயுமே நம்ம மேல கண் வைத்து கொண்டு இருக்கிற ஆண்டவர், எப்பொழுதுமே தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறவர். எனக்கு இந்த படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. என் பிரச்சனையில பாக்குறாருனா எப்படி பாக்குறாரு? கருவுல உருவாகும் போதே என்ன பார்த்தவரு, இப்ப நான் எப்படி நடக்கிறேன்ற பாப்பாரா பார்க்க மாட்டாரா? கருவுல உருவாகும் போதே என்ன அறிந்தவரு, நான் எந்த பிரச்சனைகளை போய்கிட்டு இருக்கிறேன் என்கிறத பாப்பாரா பார்க்க மாட்டாரா? என் எல்லாம் தெரிந்ததினால், என் பிரச்சனையின் வீரியம் தெரிந்ததினால், என் கஷ்டத்தின் வீரியம் தெரிந்ததினால், இதற்கான தீர்வு ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்பதை தெரிந்ததினால் அவரே இறங்கி வந்து கேட்கிறாரு, இப்பொழுது உனக்கு என்ன வந்தது? ஏன் நீ அங்க போய் இருக்கிற? கீழே இறங்கி வா. உன் சமாதானத்தை கெடுக்கிற வந்துட்டானோ, உன் அலங்கத்தை இடிக்கிற வந்துட்டானோ, உன் வாழ்க்கையை ஊனப்படுத்துற வந்துட்டானோ, உன் குடும்பத்தை உடைக்கிற வந்துட்டானோ, கவலைப்படாத. எத்தனை எல்லை தாண்டி வர நினைத்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை எல்லையிலே நிறுத்தி எல்லையோட அனுப்பி விட்டுருவேன். சில பிரச்சனை எல்லையோட முடிவு விட்டுரும். தைரியமா கையை ஏத்தி ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழைய முற்படுகிற அநேக பிரச்சனைகள், உங்க குடும்பத்தை பாழாக்க முற்படுகிற அநேக பிரச்சனைகள், அநேக அசீரியர்கள், அநேக மேதியர்கள், அநேக பெரிசியர்கள், அநேக கானானியர்கள், அநேக ஏத்தியர்கள், அநேக கோலியாத்துக்கள் எல்லையோடு நிறுத்தப்பட போகிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? விசுவாசம் இருந்த நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சில பிரச்சனைகள் எல்லையோடு நிறுத்தப்பட போகிறது. எல்லை தாண்டி வர கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. ஏனென்றால் உன்னை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். ஓ பிரச்சனையின் காரியங்களை நன்றாய் அறிந்தவர், உன் கலக்கத்தை அறிந்தவர், எதுவரைக்கும் அனுமதிக்க முடியுமோ அதுவரைக்கும் அனுமதித்து விட்டு ஆண்டவர் அந்த எல்லையோட சாகலத்தையும் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன வந்துச்சுப்பா? என்ன? ஏன் இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் வீட்டுக்கு மேல நிக்கிறான்? ஏன் 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 கேட்கிறார்னா அதுக்கான விஷயத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இது ஒரு 4 காரியம் சொல்லணும் பாருங்க. 4 காரியம் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அந்த வசந்த வார்த்தைங்க. எருசலேமே, உன்னில் உள்ளவர்கள் எல்லோரும் வீடுகள் மேல் ஏறுவதற்கு. என்னப்பா வந்துச்சு வீடுகள் மேல ஏற? உள்ள இருந்து ஆராதிக்க வேண்டியவன், உள்ள இருந்து நிம்மதியா தூங்க வேண்டியவன், உள்ள இருந்து வேதத்தை படிக்க வேண்டியவன், உள்ள இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டியவன், சந்தோஷம் இல்லாம, நிம்மதி இல்லாம, சமாதானம் இல்லாம இப்ப நீ மேல ஏறிடுவதற்கு என்ன காரணம் கேட்கிறாரு. கேட்டார்னா அதுக்கான தீர்வை வச்சிருக்கிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னா அதுக்கு என்ன வச்சிருக்காரு அர்த்தம்? தீர்வு இல்லாம யார்கிட்ட ஆண்டவரே கேட்க மாட்டார். தீர்வு இல்லாம கேட்க மாட்டார். சிலர் கேட்பாங்க, என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, சாப்பிட்டீங்களான்னா பின்னாடி சில நக்கல் பிடிச்சாலும் சொல்லுவாங்க, என்ன சாப்பிடலன்னா சாப்பாடு கொடுக்க போறியா? சில ஆளுகிட்ட அப்படி கேட்கவே கூடாது. சில ஆளுகிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்க கூடாது. அந்த ஆளுக்கு சில நேரம் என்ன சாப்பிடலாம் சாப்பாடு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டுவிட்டா நமக்கு கஷ்டமாய் போயிடும். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி. சிலர் கேட்டா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, நான் சாப்பிடலன்னு நீ சொன்னா உனக்கு சாப்பாடு கொடுக்க தயாரா இருக்காங்க. உன் பசிக்கான தீர்வை கொடுக்க தயாரா இருக்காங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றது அப்புறம், ஆனா கேட்கிறாங்கன்னா அதுக்கான தீர்வு அவங்கள்ட்ட இருக்கு. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் கேட்கிறாரு, என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? தலைவலிக்கு டாக்டர், கண்ணு வலிக்கு டாக்டர், மூக்கு வலிக்கு டாக்டர், காது வலிக்கு டாக்டர், பல்லு வலிக்கு டாக்டர். டாக்டர் சொன்னா சொல்லுவாரு, என்னம்மா ஏதாவது ஒண்ணு சொல்லு. நம்ம அவர் கேட்ட உடனே சொல்றோம், வயிறு இந்த பக்கம் வலிக்குது, இல்லாட்ட இங்க வலிக்குது, இல்லாட்ட இங்க முதுகு பூரா வலிக்குது அப்படின்னா ஏன் அவர்கிட்ட சொல்றோம்? அவர் கேட்கிறாருன்னா அதுக்கான மருந்த எங்க அவர் வச்சிருக்காரு. முதுகு வலின்னு சொன்னா முதுகு வலிக்கு என்ன கொடுப்பார்? மருந்து கொடுப்பார். நெஞ்சு வலினா நெஞ்சு வலிக்கு மருந்து கொடுப்பார். பல்லு வலினா பல்லு வலிக்கு மருந்து கொடுப்பாரு. வயிற்று வலினா கொடுப்பாரா? கேட்கிறார்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தீர்வை வைத்திருக்கிறார். இப்ப ஆண்டவரும்
உங்கள்கிட்ட கேட்கிறார்னா அப்படி அர்த்தம் என்ன? தீர்வை வச்சிருக்கிறார். இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து விசாரிக்கிறாரு, உங்கள்கிட்ட சில காரியங்களை கேட்கிறார்னா உங்களுக்கான தீர்வை தன்னிடத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் பிரச்சனைக்கான தீர்வு எங்கேயுமே இல்ல பிரதர். என் குடும்ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எந்த தீர்வும் யார்கிட்டையும் இல்ல. நான் சொல்லட்டுமா, என் பிரச்சனைக்கான தீர்வு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. மெடிசன் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. துக்கமா, துக்கத்துக்கு மருந்து வச்சிருக்காரு. யுத்தமா, யுத்த வீரர்களை வச்சிருக்காரு. சொல்லுங்க. பசியா, தூதர்களை கொண்டு அப்பம் கொடுப்பாரு. சொல்லுங்க. வேற என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. வேற என்ன இருக்கு? சொல்லுங்க. என்ன என்ன கேட்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேளுங்களேன். 5000 பேர் வனாந்தரத்துல நிக்கிறாங்க. 5000 பேர் வனாந்தரத்தில் நிக்கிற போது எல்லாருக்கும் பசி ஆயிருச்சு. ஏன்னா இயேசுநாதருடைய பிரசங்கம் எத்தனை நாளா? 3 நாள். உங்களை 3 நாள் இங்க உட்கார வச்சு பிரசங்கம் பண்ணா எப்படி இருக்கும்? ஏமா சொல்லுங்க. 3 நாள் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? எஸ்தர் சொல்லு. 3 நாளைக்கு இங்க உட்கார வைக்கிறோம். 3 நாள் எங்க இருக்கணும்? டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மொபைல் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு 3 நாள் உங்களை உட்கார வைக்கிறோம். எப்படி? சும்மா வாயில சொல்லக்கூடாது. நல்லா இருக்குன்னு என்ன செய்யக்கூடாது? வாயிலெல்லாம் என்ன சொல்லுவோம்? 3 நாள் சொல்லுங்க. தயவு செய்து இப்ப 2 மணி நேரத்தில் நீ அனுப்பலன்னா அந்த பாத்தீங்களா, அந்தமா சுருக்கமா சொல்லிச்சு, நீ வாட்டுக்கு இரு, நாங்க வாட்டுக்கு. 3 மணி நேரம் இயேசு பிரசங்கம் பண்றார். 3 நாள் பிரசங்கம் பண்றார். 3 நாளும் ஒரு ஜனம் போகலையா? என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு நமக்கு தெரியலையா? என்ன பேசினாரு சொல்லி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நம்மளும் கூட அப்படி பிரசங்கம் பண்ணலாம். ஆண்டவர் என்னை காப்பி அடிக்க நினைக்காதாரோ எதையுமே சொல்ல மாட்டார். மலை பிரசங்கத்தை சொன்னவரு வனாந்தரத்தில் 5000 பேர் கூட்டி உட்கார வச்சு 3 நாள் பேசியிருக்காரு. என்னன்னே சொல்ல. ஆனா 3 நாளும் பசி ஆகி போச்சு. பசியான உடனே ஆண்டவர் சொல்றாரு, சேப்பா எல்லாரும் அனுப்பி விடுவோம். அனுப்பி விட்டு சொல்றாரு, எல்லாம் போனா பசியா இருக்காங்களே, சாப்பிடாம போனா வழியில மயக்கடிச்சு விழுந்துருவாங்களே, என்ன செய்யலாம்? சொல்றாங்க, என்னையா 5000 பேர் சோறு கொடுக்க சொன்ன எங்கன்னு போய் தர்றது? 200 வெள்ளி பணத்துக்கு வாங்கினா கூட வாங்க முடியாதே, என்னையா இப்படி சொல்லிவிட்டீங்க? உடனே ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டாலே அடுத்து அதுக்கான தீர்வை அவர் வச்சிருக்காருன்னு அர்த்தம். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களிடத்துல என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டாலே அதுக்கான தீர்வை வச்சிருக்காருன்னு அர்த்தம். இவன் சொல்றான் 5 அப்பம் 2 மீன். எத்தனை அப்பம்? 5 அப்பம் 2 மீன். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க 5 அப்பம் 2 மீன் 5 பேருக்கு கூட கொடுக்க முடியாது. அந்த அப்பத்துக்கு பேரு வார்கோதுமை அப்பம். அது ஏழைகளின் அப்பம். அந்த ரொட்டி எப்படி இருக்கும்னா உள்ளங்கை அளவு இருக்கும். அளவு உள்ளங்கை அளவு, இவ்வளவுதான், சின்னது. நம்ம ஊர்ல சொன்னா அடை அடைதான் அப்படி சுடுவோம். பூரி இந்த அம்மா சொல்ற பூரி அவ்வளவுதான் சுடுவீங்களாமா? பெரிய பூரியா சுடுவாங்க. நீங்க என்ன இப்படி பண்றீங்க போங்க. அப்ப பூரி எல்லாம் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம். சோளா பூரி. 5 அப்பம் 2 மீன். இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இதை வச்சு சொன்னார், எல்லாரையும் பந்தி இருக்க வை. எல்லாரையும் பந்தி இருக்க வை. 5000 பேரையும் பந்தி இருக்க வைக்கிற. 50-50 பேரா, 50-50 பேரா, 100-100 பேரா, 50-50 பேரா, 5000 பேரையும் பந்தி இருக்க வச்சுட்டு இப்ப இங்க சொல்றாங்க 12 பேரும் என்ன பண்ண போறாரோ. ஆனா 5 அப்பத்தையும் 2 மீனையோட கையை உயர்த்தி பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இந்த 5 அப்பத்தை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிற போது 5000 பேரை போஷிக்கிற அப்பம் வந்து கொண்டே இருந்ததாம். மீதம் 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். நான் சொல்லட்டுமா, என்ன இருக்கிறதுன்னு கேட்கிறாளே அதுக்கான தீர்வை தன்னிடத்தில் வைத்திருக்கிறா. இன்னைக்கு காலையில சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறா, உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பலன் இருக்கா? அது போதும். உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் மாவு, கொஞ்சம் என்ன இருக்கா? அது போதும். கொஞ்சம் பலன் இருக்கா? அதை வச்சு மீதியான துரத்துவேன். உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன, கொஞ்சம் மாவு இருக்கா? 3 வருஷம் போஷிக்க கூடிய அப்பத்தை அதிலிருந்து நான் கொடுப்பேன். நான் சர்வ வல்லவன்.
அல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். உனக்கான தீர்வோடு இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறா. சிலரை பார்த்து கேட்கிறாரு, என்ன வச்சிருக்கிற? ஃபீஸ் கட்டணும், 2 லட்சம் ரூபாய் கட்டணும். இருக்கிற 5000 தான் வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதம்மா, பயப்படாத. தண்ணியவே திராட்சை ரசமா மாத்த என்னால முடியும்னா, உள்ளங்கை அளவு மேகத்துல ஒரு பெருமழையை கொண்டு வர என்னால முடியும்னா, ஓ ஹalleluya. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஓ வாய்க்கால நிரப்ப என்னால முடியும்னா, அதே தேவன் இன்றைக்கு உனக்காக இருக்கிறேன்றாரு. சிலரோட ஆண்டவர் சொல்ற, அதே தேவன் இன்றைக்கு உனக்காக இருக்கிற. உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு தீர்வு கொடுக்க இருக்கிற. தீர்க்க முடியாத விஷயங்கள் தீர்க்கப்படும், மாற்ற முடியாத விஷயங்கள் மாற்றப்படும். விசுவாசம் இருக்கிறவங்க கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆவியில நிறைஞ்சு சொல்லுங்க, ஏதெல்லாம் தீர்க்கப்படணும். ஆண்டவர் சில காரியங்களை கொஞ்சம் பெலனை கொண்டு, கொஞ்சம் மாவை கொண்டு, கொஞ்சம் எண்ணெயை கொண்டு ஒரு பெரும் குடும்பத்தை போஷிக்க. ஹalleluya. அன்னைக்கு எலிசா கேக்குறான், கடன், பெரிய கடன், கடனால பிள்ளைகளை பிடிச்சிட்டு போக வந்து நிக்கிறாங்க. அந்த பெண் அழுகிறா, நான் தனியா நிக்கிறேன், கைமண்ணா நிக்கிறேன், புருஷன் இல்லையா, உதவி செய்ய ஆளு யாரு இல்லையா, உன்கிட்ட என்னதான் இருக்கு? ஒரு கூட என்னதான் இருக்கு, ஒரு கூட என்னதான் இருக்கு, என்ன செய்ய போற தெரியலையா, என்னை இங்க கொண்டு வா, என்னை இங்க கொண்டு வா. ஒத்த கூட என்னைய கொண்டு வந்து தேவ சமூகத்துல வச்சா, ஒத்த கூட என்னை கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்துல வச்சுட்டு ஆண்டோட்ட நின்ன போது சொல்றா, எடுத்து குடத்துல ஊற நிரப்புமா, கொண்டு போமா, எடுத்து நிரப்புமா. அவ எத்தனை குடம் கொண்டு வந்து நிறைச்சாங்களோ நிறைஞ்சுகிட்டே இருந்துச்சு. மகன் சொல்றான், எம்மா பாத்திரம் இருக்காடா? பாத்திரம் இல்லன்னு சொன்னப்பதான் எண்ணெயும் நின்னுச்சு. நீ எப்ப வேண்டான்னு சொல்றியோ அது வரைக்கும் சில ஊற்றுக்களை கத்த திறக்க போறாரு. விசுவாசம் இருக்குதா? சில ஊற்றுகளை நீயே வேணான்னு சொல்றது வரைக்கும், நீயே போதுன்னு சொல்றது வரைக்கும் ஆண்டவர் பெரிய தீர்வை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஆலயத்துல, இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தர் என்னோடு சொல்லுகிற சில வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்லுகிற, தீர்வில்லாத பிரச்சனைகள், முடிவில்லாத பிரச்சனைகளுக்கு கர்த்தர் தீர்வு கொடுக்கும்படி வந்திருக்கிறதுனால அவர் தான் கேட்கிறாரு, இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது? என்ன பிரச்சனையோடு இருக்கிறாய்? என்ன சங்கடத்தோடு இருக்கிறாய்? உன் தேவை என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ என்னிடத்துல சொல்லு, உனக்கான தீர்வு என் கரத்துல இருக்குது. அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அது வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், அது பண பிரச்சனையா இருக்கலாம், அது தேவைகளா இருக்கலாம். எதுவானாலும் அதை கொடுக்கிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். ஹalleluya. இரண்டாவது, கேட்கிறார்னாலே தீர்வை வைத்திருக்கிறார். இப்ப கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? அந்த வசனத்தை வாசிங்க. வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு என்ன வந்துச்சுப்பா? ஏன் வீட்டு மேல ஏறி நின்னுட்டு அழுதுகிட்டு இருக்க? ஏன் வீட்டுல உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன வந்துருச்சு? என்ன சம்பவித்தது? கேட்கிறார்னாலே ஒரு பாதுகாப்பின் திட்டத்தோடு வந்திருக்கிறார்னு அர்த்தம். எருசலேமுக்கு என்ன பிரச்சனை? எருசலேமுக்கு என்ன பிரச்சனை? 22 அதிகாரமும் 36 அதிகாரத்தையும் நீங்க கம்பேர் பண்ண. 22 அதிகாரத்தில் அசீரியன் வந்திருக்கிறான். அசீரியனுடைய காரியங்கள் எழும்புகிறது, அப்படி முற்றுகை தொடருகிறது. எத்தனை ஆண்டு? 3 ஆண்டுகளா முற்றுகை. 36 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்றார். 3 ஆண்டுகளும் எங்கதான் நிக்கிறான்? சொல்லுங்க, எங்கதான் நிக்கிறான்? வீட்டுக்கு பக்கத்துல உன்னை சுத்தி உன் மதுளை இடிச்சு, அலங்கத்தை இடிச்சு, உன்னை மிரட்டிக்கிட்டு, பயமுறுத்திக்கிட்டு உனக்கு எதிரா நிக்கிறான் பிசாசு, எதிரி. இவன் பயந்து எங்க இருக்கான்? வீட்டுக்கு மேல ஒரு குருவி மாதிரி, ஒரு புறா மாதிரி. ஐயோ, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. 3 வருஷமா பயந்துகிட்டு இருக்கியா? 3 வருஷமா வாழ்க்கையில பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறியா? நான் அடுத்து என்ன செய்வேன்?
பயந்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்ப முதலில் கேட்கிறார் என்றால் தீர்வோடு வந்திருக்கிறார். இரண்டாவது, கேட்கிறார் என்றால் பாதுகாக்கிற அரணோடு வந்திருக்கிறார். உனக்கான பாதுகாப்பை தன்னிடத்துல வைத்திருக்கிறார். நீ சொல்லு, சொன்னா சேனையவே அனுப்புவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றது சரிதானா? சொன்னா யார் அனுப்புவாரு? சேனையவே அனுப்புவார். இப்ப என்ன வேணும்? ஏசுநாதர் தான் சொன்னாரு, நான் சொல்லல, நான் கேட்டா இப்ப எனக்காக எத்தனை பேர் வருவாங்க? 6000 லேகியோன் வருவாங்க. லேகியோன்றது ஒரு படைப்பிரிவு. ஒரு படைப்பிரிவுல 6000 பேர் இருப்பாங்களாம். 6000 பேர் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? லேகியோன். நம்ம எல்லாருமே அதை லேகியோன் பிசாசுனே நினைஞ்சிட்டோம். லேகியோன்றது ஒரு பட்டாலியனுக்கு வைக்கிற பேர். பட்டாலியன் பிரிவு, இத்தனாவது படைப்பிரிவு, இத்தனாவது படைப்பிரிவு. ஒரு பட்டாலியனுக்கு கீழே 1000 பேர், ஒரு பட்டாலியனுக்கு கீழே 2000 பேர் போல இந்த ஒரு பட்டாலியனுக்கு கீழே லேகியோன் அப்படின்னா 6000 பேர் இருப்பாங்க. கிரேக்க வார்த்தை அது. என்ன வார்த்தை? கிரேக்க வார்த்தை. அப்ப ஆண்டவர் கோடி வரும் நினைக்கிறேன். என்னையா 36 கோடி தானே? மேக்ஸ் டீச்சர் ஐயா ஐயா அத நீங்க கையை கட்டி விட்டு விளக்குறத பாருங்க. அவர் சொல்லட்டும், நீங்க என்ன டீச்சரு? சோசியல். இருந்தாலும் மேக்ஸ் கேட்கணும், நாங்க கேட்போம். அப்ப கோடி தான். என்னையா? ஒரு ஆளை காப்பாத்த எத்தனை பேர் அனுப்புறாராம்? கோடிக்கணக்கான. இப்ப நீ வேண்டிக்கிட்டா, இப்ப நான் என்ன கேட்கிறேன்? என்ன வந்துச்சு? சொன்னா உனக்கு வேண்டிய பாதுகாப்பு அவர் தருவார். உனக்கு வேண்டிய அதான் ஆண்டவர் சொன்னாரு. எருசலேம் அடங்கத்தை உடைச்சிட்டான். எருசலேம் மதில்கள் இல்ல. எருசலேமை சுத்தி அவன் கொத்தளம் போட்டு நின்னுகிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உடைச்சா உடைக்கிட்டு விடு. நீ எருசலேம் உட்கார்ந்து அழுதுகிட்டா இருக்க, மேல ஏறி உட்கார்ந்து அழுதுகிட்டா இருக்க. நான் எருசலேமுக்கு அக்கினி மதிலா இருப்பேன் சொன்னாரா? ஆனா என்ன கிடையாது? மதில் இல்ல. மதில யார் உடைச்சிட்டா? சத்துரு உடைச்சிட்டான். மதில யார் உடைச்சா? எதிரி உடைச்சிட்டான். குடும்பத்தை சிதைக்கிறதுக்காக எதிரி என்ன வேலைனாலும் செய்வான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் கையினால கட்டப்பட்ட மதில உடைச்சா நான் உனக்கு அக்கினி மதிலா நிப்பேன். உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை விஷ சந்துக்கள் எழும்பி வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவ. எத்தனை போராட்டம் உனக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறவ. அப்படியே கரை உன்னை பாதுகாக்கும். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, ஏய் என்னை எப்படி பாதுகாப்ப நீ கேட்டா, உன் கால் இடராதபடி உன் காலை கூட நான் பாதுகாப்பேன். அந்த காலை கூட தூதர்கள் தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களா? எப்படி பாதுகாப்ப அப்படி நீ கேட்டா, பகல்ல பறக்கிற அம்பு, இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரம் கூட உன்னை தொடாதபடிக்கு பாதுகாப்பேன். ஏனென்றால் மனித கைகளினால் போடப்பட்ட ஒரு வேலிக்குள்ள நீ இல்ல, ஆனால் தேவனுடைய அக்கினி மதிலுக்குள்ள உன்னை நான் வைக்க ஆயத்தம். ஆனா அதனாலதான் அவர் கேட்டு வந்திருக்கிறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? அல்லேலூயா. நாங்க தனியா இருக்கோம் ஐயா, நாங்க தனியா இருக்கோம் ஐயா. பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம் ஐயா. எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா, எங்களை பாதுகாக்க ஆள் இல்லையா. சில நேரம் நம்ம நினைப்போம், அவர் இருந்தா ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும்ல, இவங்க இருந்தா ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும்ல, அவங்க இருந்தா ஒரு பாதுகாப்பு இருந்திருக்கும்ல. நான் சொல்லட்டுமா, மோசே இல்லைன்னா என்ன, யோசுவா இருக்கிறாரு. யோசுவாவோடு கூட ஒரு சேனையின் அதிபதி இருக்கிறாரு. யாரு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, யாரு பாதுகாக்க யாரு இல்லைன்னு நினைக்காதீங்க. அவர்களை உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார். கையை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு சொல்லுங்க, என்னை பாதுகாக்கிற தெய்வம் என் கூட இருக்கிறாரு, என்னை நடத்துகிற தெய்வம் என் கூட இருக்கிறாரு, அக்கினி மதிலா இருக்கிறாரு. ஆமேன். என்ன சுற்றிலும் வேலி அடைத்து நிற்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை நான் சொல்லி ஆகணும். பிசாசு சுத்தி சுத்தி வந்தானா,
சாத்தான் சுத்தி சுத்தி வந்தானா. எப்படி வந்தான்? எப்படி வந்தான்? சுத்தி சுத்தி வரான். முதல் உலகத்தை சுத்திட்டு வர்றான், மறுபடி வர்றான், சுத்தி சுத்தி வர்றான். யோபுடைய வீட்டுக்குள்ள கூட சொல்லுங்க, அது என்ன இருந்துச்சு? அப்படி யாருக்குமே தெரியாது. அவனே சொல்றான், நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கிறியா? நானும் வேலியை ஆட்டி பாக்குறேன், அசைச்சு பாக்குறேன், நோண்டி பாக்குறேன், ஒன்னும் செய்ய முடியல. நான் சொல்லட்டுமா, வேலி இருக்கிறது வரைக்கும் ஒருத்தன் ஒன்னும் செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தம் இருக்கிறது வரைக்கும் ஒருத்தர் ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என் மேல ஒரு ரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கு. என் வீட்டை சுத்தி சங்கார தூதன் வரலாம், என் வீட்டை பார்க்கலாம், நோட்டம் இடலாம், கண்ணம் இடலாம். ஆனா என்னைய தொட முடியாது, என் பிள்ளைய தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, என் பொருளாதாரத்தை தொட முடியாது, என் வேலையை தொட முடியாது, என் எதிர்காலத்தை தொட முடியாது, என் நம்பிக்கையை அழிக்க முடியாது, என் வாழ்க்கையை அழிக்க முடியாது, என்னை ஒரு விதத்திலும் கெடுக்க முடியாது. என்னை சுற்றி 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 வர்றா. ஆனா என்ன சுற்றி மதிலாயிருக்கிற ஆண்டவர் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன பாதுகாக்கிறார், என்ன பாதுகாக்கிறார். அசீரியன் அவசரப்பட்டு தெரியாம எலிசாவை பிடிக்க வந்துட்டான். எப்படி எலிசாவை? ஏன் எலிசாவை பிடிக்க வந்தான்? எலிசா இங்க இருந்துகிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஓ ராஜாவே, அங்க போகாதையா, அசீரியா அங்க வர்றான். ஓ இங்க போகாதையா, அங்க. இது என்னடா, நம்ம அவனை பிடிக்க போகணும்னு நினைக்கிறோம், இவன் வரமாட்டானே. அப்போ ஒற்றர் யாரோ இருக்கிறாங்களோன்னு அதுல ஒருத்தன் சொல்றான், ஒற்றர்லாம் யாரும் கிடையாதுயா, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் பயங்கரமான ஆளியா, வீட்டுக்குள்ள அறை வீட்டுக்குள்ள நடக்கிறத கூட அம்பலத்துல சொல்லி விட்டுறாரியா, பயங்கரமான ஆளியா. ஐயோ ஐயோ, அவர் இருக்கிறவரே இஸ்ரவேலை ஒண்ணுமே செய்ய முடியாது. புடுறா, அவனை தூக்கிட்டு வாடா. நம்மால் மொட்டை மண்டையை தூக்கிட்டு வாயா. ஏன்னா அவர் மொட்டை தலையா தான் இருந்தாராம். அந்த சின்ன பிள்ளை கூட அவர் எப்படி சொல்லிச்சான்? மொட்டை தலையா, மொட்டை தலையா. நம்மளும் சில நேரம் அப்படித்தான் சொல்லுவாங்க போல. எப்படி கண் பார்வையில சொல்றது இல்ல, கண்ணுக்கு தூரமான்னு வைங்க. என்ன முட்டை தலையா, முட்டை தலையான உடனே கோவத்துல சபிச்சு போட்டார், பிள்ளைகளை கரடி கடிச்சு போடுச்சு. உங்களை யாரும் சொல்லும் போது நீங்க கோவத்துல சவிச்சு விட்டுறாதீங்க. வாயில இருந்து என்ன வரக்கூடாது. நேத்து ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு பாஸ்டர் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு பாஸ்டமாவுக்கு பிசாசு பிடிச்சிருச்சான். யாருக்கு? ஏமா கேக்குதா எல்லாருக்கும்? பாஸ்டமாவுக்கு என்ன பிடிச்சிருச்சான்? பாஸ்டமாவுக்கு பிசாசு பிடிக்குமா? நான் திரும்பி பார்த்தேன், எங்க விட்டமாக்கு ஏதோ ஏய் பிசாசு பக்கத்தோட வந்துடக்கூடாது, சுட்டுவிடுவேன் அப்படி அந்த மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிற வேண்டியதான். பின்னாடி பிடிச்சவள என்ன பாஸ்டமா பிசாசு பிடிச்சிருச்சான். அப்ப எல்லாரும் பாஸ்டமா பிசாசு பிடிச்சிட்ட என்னடா அப்படின்னா, ஒரு பாஸ்டர், சிறப்பு பாஸ்டர் கூட்டு வந்து ஜோபம் பண்ண விட்டார். சிறப்பு பாஸ்டர். அப்ப இவர் போய் ஜோம் பண்றார், இயேசுவி நாமத்துல பிசாசே போ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். ஜோம் பண்ண ஆரம்பிக்கும் போது பிசாசு சொல்லுதான், போக மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? ஏன் நான் வரலப்பா, அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அவங்க தான் என்னை வர சொல்லி கூப்பிட்டாங்க, அதனாலதான் நானு. அப்ப பாஸ்டர் பாக்குறாராம், என்னடா இவர் இப்படி சொல்ல, அவர் எப்படி உன்னை கூப்பிட்டுருப்பாரு? அவரே பாஸ்டர், உன்னை எப்படி கூப்பிட்டுருப்பாரு? இல்ல, அடிக்கடி அவர் மனைவியை திட்டும் போது பேய பிசாசு பிசாசு தூரப்போ, இந்த துணியை துவ பிசாசு, இதை எடுத்து போடு பிசாசு, இதை தூக்கி வை பிசாசு, இதை செய்ய பிசாசு, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓஹோ, அவன் நம்மளைத்தான் கூப்பிடுறான்னு நினைச்சு நானே அந்த அம்மா மேல உக்காந்துக்கிட்டேன். இப்ப நீ வந்து போன்றிய அவனும் கேக்குதா? உங்க பிள்ளைகளை யாரும் என்ன செய்யாதீங்க. உங்களுக்கு பிள்ளை ஆண்டவர் பேயா கொடுக்கல, பேயா கொடுக்கல, பிசாசா கொடுக்கல, நாயா கொடுக்கல, பன்னியா கொடுக்கல, கழுதையா கொடுக்கல. சொல்லுங்க, என்னம்மா சிரிக்கிறீங்க? நமக்கு ஆண்டவர் அப்படியே கொடுத்திருக்காரு. அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி அழகா கொடுத்திருக்காரு. கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அழகா கொடுத்திருக்காரு. அவ என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? பல நேரம் அப்படித்தானே சொல்றோம்,
மனைவி யாரும் பிசாசுன்னு சொல்லிடாதீங்கப்பா, நல்லா இருப்பீங்க. இதாமிகளா அதுவா பிசாசு என்ன செஞ்சிடும், வந்துரும். ரொம்ப ஜாக்கிரதை, பிள்ளைகள் அப்படி சொல்லிடாதீங்க. நீங்க ஓட்டி விட்டுருவீங்கம்மா, அது வேற. இப்ப எலிசாவை பிடிக்க வந்து நிக்கிறான், பெரிய சேனை அனுப்பி விட்டான். காலையில எந்திரிச்சு பார்த்தா குயில பெரு ராணுவம் நிக்குது. யார் பிடிக்க? ஐயா, ஒத்தால பிடிக்க. அப்ப உன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சத்துரு உங்களை குறிச்சு நினைச்சு வச்சிருக்கிற மதிப்பு எவ்வளவு? நம்ம தான் நினைக்கிறோம், நான் ஒண்ணுமே இல்லை, நான் அப்புறாணி, நான் யூஸ்லெஸ், நான் வேஸ்ட், நான்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். சத்துரு உன் மேல அவ்வளவு மதிப்பு வச்சு எத்தனை பேர் அனுப்பியிருக்கான்? சாதாரணமா நினைச்சிருந்தா ஒரு படை வீரன் அனுப்பி போடா, ஆனா தீட்டோடா சொல்லிருப்பான்ல. ஒரு யுத்த வீரன் போதும்ல. ஆனா எவ்வளவு பேர் அனுப்பியிருக்கான்? ஒரு சேனை, ஒரு ராணுவத்தை அனுப்பி யாரை பிடிக்க? ஒத்த ஆளை பிடிக்க. வேலைக்கார எழுமிச்சிடும், ஐயோ ஐயோ ஐயா ஐயா, காலையிலே அவசரம் அவசரம் வந்துட்டாங்க, பிடிக்க வந்துட்டாங்க. எலிசா எந்திரிச்சு பாட்டே, சும்மா ஏன்டா புலம்புற? உடனே அவ ஜெபம் பண்றான், என்னடா கண்ணை திறங்க ஆண்டவரே, கண்ணை திறங்கப்பா. கண்ணை திறந்து பார்த்தா தெரியுது, இந்த ராணுவத்துக்கு மேல ஒரு ராணுவம் நிக்குது. அந்த ராணுவம் தரையில நிக்கல, பறந்துகிட்டு மலையை சுத்தி நிக்குது. அந்த ராணுவம் எப்படி இருக்குன்னா அக்னியா நிக்குது. எப்படி இருக்குன்னா ரதமா நிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும்? நெருக்கி வந்தா அக்னி ரதத்துல கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா நம்மால் எலிசா எப்படிப்பட்டவர் தெரியுமா? தெரியும், இவங்க பயந்துகிட்டுலாம் போகல, நேர கீழே இறங்கி வர்றார். ஒரே ஜபந்தான், ஒரே கண்ணை மூடி போட ஆண்டவரே. கண்மயக்கம் வந்துருச்சு. எலிசா இவர் தானா தெரியல. கேட்கிறார், யாரை பார்க்க வந்தீங்க? அந்த எலிசான்ற ஆளை. நான் தான் சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த எலிசா அந்த ராணுவத்தை எல்லாம் கூட்டிட்டு நாட்டுக்குள்ள கூட்டு போய் ராஜா முன்னாடி நிறுத்திட்டு இப்ப ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவங்க கண்ணை திறந்து விடுங்க, இவங்களை சுத்தி ஒரு ராணுவம் இப்ப நிக்குது. ஐயா, விளங்குதா நான் சொல்றது? விளங்குதா? நீ ஒண்ணு தனி ஆளு கிடையாது. நீங்க ஒண்ணு தனித்து நின்னு போராடல, நீங்க வெறுமனே நிக்கல, உங்களை சுத்தி பெரிய சேனையே இருக்குது. கைய வியத்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. என்ன பாதுகாக்கிற ஒரு சேனை. எனக்கு ஒண்ணுன்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எனக்கு ஒண்ணுன்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாரு. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின், ஐயா நல்லா சொல்லுங்க, உன்னை தொடுறவன் என் கண்ணின் கருமணியை தொடுறான். சும்மாலாம் உன்னை யாரும் நெருங்க முடியாது. அதைத்தான் தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கி என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. அதை பார்த்து இதை பார்த்து அதை கண்டு இதை கண்டு எதை கண்டு பயப்படாதீங்க. நீங்க ஒண்ணு தனியா நிக்கல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பெரிய யுத்தமே வந்தாலும் பயப்படாதீங்க, எந்த காரியங்கள் வந்தாலும் பயப்படாதீங்க. கேட்கிறார் என்றால் தீர்வை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். கேட்கிறார் என்றால் பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். போதுமா? இது ஏதாவது முடியுமா? பேசுவோமா? அந்த அம்மா சொல்லி போதும் போதும், இதுக்கு மேல வண்டி இழுக்காதியான்ற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் நீ பேசுவேன். அந்த அம்மா சொன்னதுக்காகவே அதை என்ன செய்யணும்? பேசித்தான். விட முடியாதுமா? உட்காருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகள் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது. இந்த கேள்வியை கேட்கிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பா ஏன்பா மேலே ஏறி நின்னு புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, என்ன வந்தது கேட்கிறார்னா, உன்னை சுற்றி பெரிய திட்டத்தோடு கூட்டம் வந்திருக்கு சொல்றான். எதிரி வந்து நிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். எதிரி பெரிய திட்டத்தோட வந்திருக்கான். எப்படி? எருசலேமை பிடிச்சிடணும், அழிச்சிடணும், ஆலயத்தை உடைச்சிடணும், ஆராதனைய நிறுத்திடணும், சபைய நடத்த விடாம பண்ணிடணும், வாழ்க்கைய கெடுத்துடணும், வேலைய நிறுத்திடணும், வாழ்க்கைய முறிச்சிடணும்.
இந்த திட்டத்தோட வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் திட்டம் அழிவின் திட்டம். என் திட்டம் உன்னை வாழ வைக்கிற திட்டம். என் திட்டம் உன்னை கட்டுகிற திட்டம். அவன் திட்டம் உடைக்கிற திட்டம். என் திட்டம் உன்னை உருவாக்குகிற திட்டம். காலையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, எதிர்கால திட்டத்தோட தான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. எதிர்கால திட்டத்தோட தான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உன்ட்ட பேசுகிற ஆண்டவர் உன்ட்ட வெறுமனே பேசல, சும்மா பேசல, விருதாவா பேசல, வேணா வெறுப்பா பேசல. உனக்கான எதிர்கால திட்டத்தை தன் கையில வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு ஒரு இது என்ன தெரியுமா, ஒரு என்ஜினியர் வேலையை தொடங்குறாருன்னா அவர் கையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஒரு தரையா கொடுக்கிறோம். இடத்தை வந்து எப்படி கொடுக்கிறோம்? தரையா கொடுக்கிறோம். அந்த பிளானை பார்த்து 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 வீட்டை கட்டி அழகா நம்ம கையில கொடுப்பார். அழகா. அப்போ ஒரு என்ஜினியர்கிட்ட ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாருன்னா, சர்வ வல்லமையில் ஆண்டவர் என்ன குறித்து திட்டம் இல்லாமலையா வாழ்க்கையை வச்சிருப்பாரு? என்னை குறித்து நோக்கம் இல்லாமலே வாழ்க்கையை வச்சிருப்பாரு. என்னை குறித்த எதிர்காலம் இல்லாமலே வாழ்க்கை வச்சிருப்பாரு. சத்துரு 1000 காரியங்களை திட்டமிடலாம். உன்னை முறிக்கணும், உன்னை அழிக்கணும், உன்னை உடைக்கணும், உன்னை சிதைக்கணும், உன்னை இல்லாம பண்ணணும். எதிரி நினைக்கலாம். ஆண்டவர் சொல்வாரு, ஏய், நீ திட்டம் போடு முன்பதாகவே தாயின் கற்பத்துல ஒரு திட்டத்தோட நான் பிறக்க பண்ணியிருக்கிறேன். ஒரு நோக்கத்தோட பிறக்க பண்ணியிருக்கிறேன். என் திட்டம் ஆதி முதலான திட்டம். அந்த திட்டத்தை தடுக்க இடையில வருகிற எந்த திட்டத்தாலும் முடியாது. எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தோடு, எருசலேமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. இஸ்ரவேலை எருசலேமை 20 முறை அழிச்சு போட்டான். ஆனாலும் திரும்ப 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 ஆண்டவர் கட்டிக்கிட்டே இருக்கார். ஆண்டவர் உங்களை பார்த்து, எத்தனை முறை அழிச்சாலும், எத்தனை முறை உன்னை இல்லாம செய்தாலும் மறுபடி உன்னை கட்டி கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தாவீது சிக்லாக்ல இருந்து போய் யுத்தத்துக்கு போயிட்டு மறுபடியும் 3 நாள் கழிச்சு வர்றாரு. போகும்போது தாவீதுடைய சிக்லாக் எப்படி இருக்கு? என்ன மைக்கு கக்கன்னுது, சேட்டை பிடிச்ச மை. தாவீது போயிட்டு திரும்ப போகும்போது சிக்லாக் எப்படி இருக்கு? அழகா. அபிகாயில் உட்கார்ந்து இருக்கா. வேற அபிகாயிலா, சாரி, வேற என்னையா? அந்த மனைவி வேற என்னையா? மூத்த மனைவி வேறு யாருக்கு யா தெரியும்? சொல்லுங்க மாப்ப. மீகாவை கூட்டிட்டு போயிட்டாரு. சிக்லாக் இருக்குமோ மீகா இல்ல. எத்தனை மனைவி? அப்பா அவருக்கு ஒரு 4 மனைவி நினைக்கிறேன். எத்தனை மனைவி? 4 மனைவி. 4 மனைவியை காணோம். முதல் பையனாய அதோனியா, ஆகித்துக்கு பிறந்த அதோனியா. அப்ப ஆகித்த காணோம், அதோனியாவை காணோம், பச்சை பல காணோம். போகும்போது எல்லாரும் இருந்தாங்க. சொல்லிட்டு போறான், போயிட்டு வரேன், யுத்தம் பண்ணிட்டு வரேன், இருங்க, வந்துட்டு யுத்தத்துல இருந்து நான் கொண்டு வர்ற வளையல், கடுக்கன். கடுக்கன்னா என்னது? பொன்னாபரங்கள், செயின் கீன் எல்லாம் இட்டு வருவேன், தர்றேன், இருங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க அமலேக்க வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் இடத்தை பூரா தீக்கரையாக்கிட்டு போயிட்டான். தாவீது திரும்பி வர்றான். தூரத்துல வரும்போதே அவனுடைய மனசு சொல்லுது, என்ன கூடாரங்களை காணோம், என்ன பிள்ளைகளின் சத்தத்தை காணோம், என்ன ஆடு மாடுகளின் சத்தத்தை காணோம். ஒரு பதட்டத்தோட பயத்தோட வந்து பார்த்தா எல்லாம் சாம்பலா கிடக்கு. எல்லாம் சாம்பலா கிடக்கு. பார்க்கிற எல்லாம் இதுதான், சாம்பல் தான். சாம்பல் மேல நின்னுகிட்டு தாவீது அழுகிறான். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எதிர்காலமே இல்லை. எதிர்காலம் முழுவதும் அழிஞ்சு போயிருச்சோ. இனி வாய்ப்பில்லையோ, இனி வாய்ப்பில்லையோ. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு சத்தம் தாவீதை பார்த்தான்னு சொன்னார், தாவீதே, எதையெல்லாம் இழந்தையோ சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். என் கூட சேர்ந்து வலதுகை உயர்த்தி ஒரு தடவை சொல்லுங்க, சகலத்தை. எதையெல்லாம் இழந்தையோ, எதையெல்லாம் இழந்தையோ, உன் நிம்மதிய, சந்தோஷத்தை, உன்னுடைய வாழ்க்கைய, உன் சுகத்தை, உன் மேன்மைய, ஆசீர்வாதத்தை, சகலத்தையும் ஆண்டவர் திருப்பும்படி செய்ய போகிறார். எப்ப சொன்னாரு? எப்ப சொன்னாரு? சாம்பல்ல நின்றுட்டு இருக்க. சாம்பல்ல நின்றுட்டு இருக்கும் போது
வேலை சாம்பலா போயிருச்சு, வாழ்க்கை சாம்பலா போயிருச்சு, நம்பிக்கை சாம்பலாய் போயிருச்சு, உலர்ந்த எலும்புகளை போல மாறிட்டோம். உயிர் இல்ல, செயல்பாடு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளுக்குள்ளும் என் ஆவியை அனுப்ப என்னால முடியும். சாம்பலில் இருந்து கூட ஒரு அற்புதத்தை செய்ய என்னால முடியும். ஒன்றுமில்லாத இடத்துல கூட ஒரு மாற்றத்தை நடத்த கர்த்தரால முடியும். இருதய வேதனையோடு துடிக்கிறான், புலம்புறான். எதிர்காலம் இல்லையா? அநேகர் இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையா? என் எதிர்காலம் பாழாய் விட்டதோ? சிறைக்குள் போட்டுவிட்டு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார்கள், உனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையடா, உனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை. ஐயோ, இளமை பூராம் சிறையில் கழிகிறது. இளமை முழுவதும் சவரம் செய்யாதவனாய், இளமை முழுவதும் தலை சுமை வலித்துக் கொள்ளாதவனாய், இளமை முழுவதும் வேதனையோடு துக்கத்தோடும் கழிந்து விடுமோ? எதிர்காலமே இல்லையோ? அழுகிற போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ எதிர்காலத்தை ஒரு பார்வோன் தீர்மானிக்க முடியாது. ஓ எதிர்காலத்தை ஒரு மனிதன் தீர்மானிக்க முடியாது. உன் எதிர்காலத்தை நான் தான்ப்பா தீர்மானிப்பேன். 30வது வயதில் அவனை தூக்கி சிங்காசனத்துல உட்கார வைக்க கர்த்தரால முடியும்னா, இன்னைக்கு உங்களுக்கான எதிர்கால திட்டத்தை கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் எதிர்காலம் இதோட நின்றுமோ? என் எதிர்காலம் இதோட முடிஞ்சு வருமோ? இல்ல இல்ல இல்ல. நான் சொல்ற, தானியேலே, ஓ எதிர்காலத்தை சிங்க கவிக்கல போட்டு முடித்து போட ஒரு மனிதனால் முடியாது. சிங்கங்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நெருப்பு உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நெருப்புக்குள்ளேயோ உன்னை காக்கிற கர்த்தர் இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த வேதனையும், எதிர்காலத்தை குறித்த பாரமோ, எதிர்காலத்தை குறித்த துயரமோ, இருதயத்துல வேதனையோடு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதிர்காலம் என் கையில இருக்குப்பா, பயப்படாத.